ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறேங்க. அதாவது கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பாட்டிலிருந்து எடுத்து தூரமாக போடுற கருவேப்பிலையை இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள சேரும். இந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை ஃபேனடியில் போட்டு ஒரு 2-3 நேரம் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி உலர்த்திட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அதாவது தனியா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் எண்ணெயெலாம் சேர்க்காம 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு படபடன்னு அப்படியே வெடிக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த கடுகுலேருந்து நமக்கு கசப்பு தன்மை வராமல் ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். அதுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகை. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கருவேப்பிலையில் நீங்கள் செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம தலைமுடி பிரச்சனைகள், இளநரை வராமல் இருக்கிறதுக்கு, முடி நல்லா அடர்த்தியாக வர்றதுக்கு, கை கால் உளைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலையில் மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதுவும் வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதாவது மல்லி விதைகள், அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஊறுகாய் மெத்தடில் பண்ண போகிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு 2-3 மாதமாவது கெட்டு போகாமல் இருக்கும். அதுவும் அரைஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கிறதோ இல்லை குறைக்கிறதோ உங்கள் விருப்பம். இதையும் மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், குறப்பாக அரைச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு பிடிக்காது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே பொரியணும். அந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு லேசாக தட்டிட்டு அதை ரெடியாக நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா தான் அதை சேர்க்க போகிறோம். தோல் இல்லாமல் நல்லா தட்டிடுங்க. அப்போ நமக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடும். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது வாயில் கடிப்பட்டாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்து நல்லா பொரிய விடுறோம். ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதையும் சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணுறது நல்லா நைஸாக பண்ணிவிடுங்க. கொஞ்சம் குருணையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அது ஊறுகாயோட அந்த ஒரு பக்குவம் மாதிரி இருக்காது. அதனால் டேஸ்ட்டு பிடிக்காது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நல்ல காரமாக, கொஞ்சம் உப்பாக, கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடும்போது கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கலந்தோடனே ரொம்ப நேரம் போட்டு நம்ம அடுப்பில் கலர வேண்டாம். நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சேர்த்தோம். இதில் உள்ள சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பொருள் தான். அதனால் பச்சை வாசம் எதுவுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தண்ணி பற்றாமல் கை பற்றாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை தினமும் எடுத்து ஒரு
வெயிலில் வச்சுட்டிங்கனாலோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாலோ 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லா சாப்பாட்டு கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது எடுத்து தூரமாக போட்டு தான் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் இப்போ கருவேப்பிலையை அதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் சாப்பாட்டில் எடுத்துக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்காக ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இப்போ நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நான் நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பப்போ சாதம் போட்டு சாப்பிடணும், அப்போ ஊறுகாய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.